ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட த்ரெட் பேங்கிள் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட் வந்துட்டு என்னோட தம்பி கல்யாணத்துக்கு வாங்கின பாட்டில் க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் ஒரு பட்டு சாரீ வாங்கியிருந்தோம். அந்த சாரீக்கு மேட்சாக அந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஓல்டு பேங்கிள்ஸில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த பேங்கிள்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்னோடய சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு சாரீ. பிங்க்கு வித்து ஆரஞ்ச் ரெட் காம்பினேஷனில் ஒரு சாரீ வாங்கி கொடுத்தாங்க, பட்டு சாரீ. அந்த சாரீக்கு மேட்சாக இந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த சாரீ வந்துட்டு, இந்த பேங்கிள் வந்துட்டு பிங்க்கு, பேபி பிங்க் வித்து லாவெண்டர் ப்ளஸ் க்ரீன் காம்பினேஷனில் எங்கள் அண்ணி ஒரு பட்டு சாரீ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த சாரீக்கு மேட்சாக இந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நல்ல பேரட் க்ரீன் கலரில் சாரீ, இந்த பாட்டில் க்ரீன் கலரில் வந்துட்டு பார்டர் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க பட்டு சாரீ. அது இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்கும் அந்த சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்ச, என்கிட்ட இருக்கிற சாரீஸ்லேயே எனக்கு அந்த கலர் காம்பினேஷன், அந்த சாரியோட மெட்டீரியல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாரீக்கு மேட்சாக அந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டிசைனர் சாரீ எங்கள் சித்தி வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த சாரீக்கு மேட்சாக இந்த பேங்கிள் பண்ணியிருக்கிறேன். ஸ்கை ப்ளூ வித் பேபி பிங்க் கலரில் அந்த சாரீ இருக்கும். நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்து நல்லா நீட்டாக இருக்கும். அந்த சாரீக்கு மேட்சாக அந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய தம்பி எனக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருந்தான். அந்த சாரீ கலர் சேம் இதே கலர் தான், நல்லா தேன் கலர், ஹனி கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹனி கலர் சாரீ. இந்த க்ரீன் கலர் பார்டர் வச்சு அந்த சாரீக்கு மேட்சாக அந்த பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த சாரீக்கு மேட்சாக இந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் வித் ஸ்கை ப்ளூ கலரில் சாரீ இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ. அந்த சாரீக்கு மேட்சாக இந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாமா வீட்டில் வாங்கி கொடுத்த சாரீ தான். பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்கும் இந்த பேங்கிள். இதுவும் அதே மாதிரி ப்ளூ, கோல்டன் அண்ட் பிங்க் கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கேன். இதுவும் அம்மா வீட்டில் இருந்து போன வருஷம் முந்தின வருஷம் தீபாவளிக்கு ஒரு பட்டு சாரீ, அது ரொம்ப காஸ்ட்லி அந்த சாரீ. அந்த சாரீக்கு மேட்சாக அந்த பேங்கிள் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது, த்ரெட் பேங்கிள்ஸு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்கிறதுக்காக கொஞ்சம் பார்ட் 1 பார்ட் 2வாக பிரித்து வீடியோ எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு 9 ஜோடி 9 செட்டு வளையல்களை வந்து இப்போ காமிச்சிருக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு மீதி வளையல்களை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வளையல்கள் எல்லாத்தையும் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக மீஷோலேருந்து இந்த பவுச் ஒன்று வாங்கி அந்த பவுச்சுக்குள்ளே அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே சேஃப்டியாக வச்சுருக்கேன். இந்த கிளாஸ், இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இது பவுச் இது வழியாக நம்ம என்னென்ன கலர்ஸ்க்கு மேட்சாக என்னென்ன வளையல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் இருந்து இப்படி பார்த்து நம்ம வளையல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுச் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சைடில் வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க, ஜிப்பை போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ சேஃப்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கும் பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி வளையல்களை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய்.